நீ வந்தா எனக்கு பாதுகாப்பா? நீ வந்தா எனக்கு எரிச்சல் தான். நீ வந்தா பரீட்சை எழுத விட மாட்டேன், ஒண்ணும் பண்ண விட மாட்டேன். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே இரு. தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. சரிம்மா, ஆட்டோ வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். ஏ சக்தி, நான் சொல்றத கேளு. ஏ சக்தி, நான் சொல்றத கேளு. நானும் கூட வரனே. நானும் வர சக்தி. ப்ளீஸ் சக்தி, நான் சொல்றத கேளு. நான் தான் சொல்றேன்ல, நானும் வரேன். வெற்றி, நான் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன். என் மூட ஸ்பாயில் பண்ணாத. அம்மா சக்தி, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வரேன். போயிட்டு எழுதுன, பார்த்து பத்திரமா போ. சக்தி பாய். ஏய் சக்தி, சக்தி சொல்றத கேளு, நானும் வரேன். சக்தி, ஏய் ஏய், உன்னை கொல்றதுக்கு ரவுடிங்க பிளான் பண்றாங்கடி. பரீட்சை நேரத்தில் இதை உங்ககிட்ட சொன்னா நீ பயந்துருவ. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன். அதான் உன் கூட வரேன்னு சொன்னேன். அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டு போயிட்டே இருக்க. வாங்க 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 வாங்க. சென்னை 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 போகுது. வாங்க வாங்க, டிக்கெட் இருக்கு. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்கம்மா வாங்க. சென்னை 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 வாங்க, கொஞ்ச நேரத்துல கிளம்பிடும். வாங்க சென்னை 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 வாங்க. வாங்க சென்னை சென்னை போகுது சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சென்னை சார், கொஞ்ச நேரத்துல புறப்பட்டுரும். வாங்க வாங்க, சென்னை போகுது சார். சென்னை உனக்கு அறிவில்ல? என் பின்னாடியே வராதன்னு உனக்கு எத்தனை தடவை சொன்னேன்? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? ஏன் இப்படி பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க? சக்தி, நீ என்ன வேணாலும் திட்டு, ஆனா உன் கூட நான் வர வேண்டாம்னு மட்டும் சொல்லாத. இது பாரு, எனக்கு நீ டிக்கெட் கூட எடுக்க வேண்டாம். உனக்கும் சேர்த்து நான் வேணாலும் டிக்கெட் எடுக்கிறேன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். நீ என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் நான் மனசு மாற மாட்டேன். பேசாம இங்க இருந்து கிளம்பு. இல்ல சக்தி, உன்னை நல்லபடியா கூட்டிட்டு போய் பரீட்சை எழுத வச்சு இதே மாதிரி நல்லபடியா கூட்டிட்டு வரணும். அது என் பொறுப்பு சக்தி. நீ எவ்வளவுதான் திட்டினாலும் நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நான் உன் கூட தான் வருவேன். ரொம்ப யோசிக்காத சக்தி. உன் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வர ஒரு வேலைக்காரனா வச்சு நான் வரேன். என்ன வேணான்னு மட்டும் சொல்லாத சக்தி. சரி, சைலண்டா இருந்தா சம்மதம் சொல்லுவாங்க. சார் வாங்க சார், வாங்க சார், ஏறுங்க. போலாம். வாங்க வாங்க வாங்க. வண்டி எடுக்க போறாங்க. வா. மேடம் மேடம், போங்க 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 போங்க. டபுள் லைட், வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு. வெற்றி, தம்பி, லாட்ஜுக்கு போன வரியா? வரேன் சார். எவ்வளோ? 500 ரூபா ஆகும். 500 ரூபாவா? என்னப்பா நீ, எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு வரதுக்கு 400 ரூபா தான் ஆச்சு. நீ என்னடா லாட்ஜுக்கு போறதுக்கு 500 ரூபா கேக்குற? மெட்ரோ வேலை நடக்குது, சுத்திட்டு போனல, அதனாலதான் அவ்வளவு கேக்குறேன். இருந்தாலும் 500 ரூபா ரொம்ப ஓவர்ப்பா. பரவாயில்ல வெற்றி, 500 ரூபாய் தானே, கொடுத்துடலாம். ஏய், உனக்கு ஒன்றும் தெரியாது சக்தி. சென்னையில எல்லாம் ஆட்டோக்காரங்க ஏமாத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நாம தான் உஷாரா இருக்கணும். நீ கொஞ்சம் பேசாம இரு. தம்பி, 100 ரூபா கொடுக்குற வரியா? அதெல்லாம் வர முடியாது சார். ஃபிகரை கூட்டிட்டு லாஜிக் போத்துறது 500 ரூபா இல்லையா? டேய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? நிறுத்தியா? என்ன பேசுறீங்க? விடுங்க சார், வாங்க சார். ஏம்பா இவனை போய் அடிக்கிற? என்ன தகராறு? ஐயா, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அண்ணே, சவாரி கூப்பிட்டான், 500 ரூபா கேட்டேன், அதுக்கு போய் அடிக்கிறான். டேய், போய் சொல்லாத, இருப்பா சொல்றா. ஏம்பா சும்மா இருப்பா நீ. 500 ரூபாய் கொடுக்குறதா இருந்தா ஆட்டோல ஏறு, இல்லைன்னா நடந்தே போப்பா. தேவையில்லாம சும்மா அவனை போய் அடிச்சுட்டு இருக்க. சின்ன பையனை வம்பு ஏத்திட்டு இருக்க. ஏன் எங்களுக்கு எல்லாம் நடக்க தெரியாதா? காட்லி மேட்லி வளர்ந்த உடம்பு தான் அது. சக்தி, நீ வா சக்தி, நம்ம நடந்தே போலாம். ஏய், போடா. அமைதியாடா. போடா. நீ போடா. போயா. வந்துட்டான் காலுங்காத்தாலே. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? வெளியூருக்கு வந்த இடத்துல உன் வாயும் கையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காக அப்படி பண்ண? அந்த டிரைவர் என்ன கேட்டான்? டேய் நில்றா, உன்னை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த டிரைவர் என்ன கேட்டான்? 500 ரூபாய் கொடுங்கன்னு தானே கேட்டான். அதை கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா போடா இவனேன்னு சொல்லிட்டு வேற ஆட்டோவை பிடிச்சிருக்கணும். அது செய்யாம விட்டுட்டு அவன் கிட்ட சண்டை போட்டு அவன் மூஞ்சிலே குத்துற. இதுக்காக தான் நான் கூட வர மாட்டேன்னு சொன்னேன். வரேன்னு சொல்லிட்டு கூட வந்து இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஊர்ல காட்டுற ரவுடித்தனத்தை சென்னைக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்க. உன்னால எனக்கு எக்ஸாம் எழுதுற மூடே போயிடுச்சு. இல்ல சக்தி, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும். உனக்கு என்ன வந்துச்சு? அதுக்காக நீ கையை நீட்டிவியா? நீ அவசரப்பட்டு கையை நீட்டினதுனால
இப்போ ஒரு ஆட்டக்காரனும் வர மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப பாரு, உன்னாலதான் நானும் நடந்து வர வேண்டியதா ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ரவுடி பையில கூட்டிட்டு வந்தா நாமளும் இப்படிதான் நடக்கணும். அவன் என்னமோ சொன்னானா, இவன் உடனே கையை நீட்டிட்டானா. எல்லாமே என் தலை எடுத்து. ஏய், என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சும்மா சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்க? அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? உன்னை பார்த்து அவன் ஃபிகர்னு சொன்னான், அதான் அடிச்சேன். போதுமா? வணக்கம் மேடம். சார், எனக்கு ஒரு ரூம் வேணும். சிங்கிள் ரூமா டபுள் ரூமா? சிங்கிள் தான். டபுள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். எனக்கு தான் ரூம் வேணும் சார், சிங்கிளே கொடுங்க. சார், நானும் இவங்க கூட தான் தங்க போறேன், நீங்க டபுளாவே கொடுங்க. ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? என்ன சக்தி இப்படி கேக்குற? நான் தான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம கம்முன்னு இருங்க, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போலீஸ்லயா? அதுவும் ஈவ்டீசிங் பண்ணனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஈவ்டீசிங்கா? சார், இந்த ஆளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல சார். எனக்கு மட்டும் நீங்க சிங்கிள் ரூம் கொடுங்க. சரி, உங்க ஆதார் கார்டு கொடுங்க. எத்தனை நாள் தங்க போறீங்க? 2 நாள் சார். நாளைக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு, அதை எழுதுனதும் நான் காலி பண்ணிடுவேன். சரிங்கம்மா. 2000 பே பண்ணுங்க. ஆயிடுச்சு சார். எனக்கு டபுள் ரூம் கொடுங்க. ஆதார் கார்டு கொடுங்க. நீங்களும் 2000 பே பண்ணுங்க. இது உங்களுடைய கீ, சிங்கிள் ரூம். சார், உங்களோட டபுள் ரூம். தம்பி சார், இவங்கள ரூமுக்கு கூட்டு போ. ஓகே சார். வாங்க சார். வாங்க மேடம். வாங்க. மேடம், இது உங்க ரூம். சார், இந்த ரூம் உங்களுது. சக்தி ஏன் தனித்தனி ரூம் போட்டா? அவ உயிருக்கு வேற ஆபத்து இருக்குன்னு கிரியும் திடீர்னு சொன்னானுங்க. அத வெளியில சொல்லாம இவ பாதுகாப்புக்குன்னு வந்தா. ஆனா இவ என்னடானா தனி ரூம் போட்டுட்டாலே. இப்ப என்னடா பண்றது? நல்ல வேலை தனியா ரூம் போட்டேன், இல்லனா என்ன படிக்க விடாம அந்த வெற்றியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த பைத்தியக்காரனை என்ன பண்றதுன்னு தெரியல. இவனா என்ன? வணக்கம் முதலாளியம்மா. இத சொல்றதுக்காக தான் பெல் அடிச்சியா? கோச்சுக்காதீங்க முதலாளியம்மா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கலாம் தான் வந்தேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எக்ஸாமுக்கு படிக்கணும். என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாமே இரு. இல்ல டீ காஃபி ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? இங்க பாரு, நானா உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ என் ரூம் பக்கமே வரக்கூடாது. போ இங்க இருந்து. ரொம்ப தான் சலிச்சுக்கிறா.
பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க ஒரு ஃபிகர் மட்டும் தனியா இருக்குடா. ஏதாச்சும் பண்ணலாம்டா. டேய் பொறுமையாடுறா, நைட் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? டேய் நைட் ஆயிடுச்சுடா, வாங்கடா ஆரம்பிக்கலாம்டா. ஆரம்பிப்போமா? சூப்பர் மச்சி, வா போலாம். வாங்கடா வா மச்சி, வா. அன்போடு காதலன் நான் இங்கு சத்தியமே, அன்போடு காதலன் நான் இங்கு சத்தியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் ஏ சக்தி, என்னாச்சு இப்படி தட்டிட்டு வர? ஆமா, இப்போதைக்கு நீ ஏன் ரூமுக்கு வந்திருக்க? யாரோ 4 பேர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னது கலாட்டா பண்றானுங்களா? தள்ளு, அவனுங்களை என்ன பண்ற பாரு. நான் எக்ஸாம்க்கு படிக்கணும், நீ சண்டை போடாம அமைதியா இரு. இல்ல சக்தி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவனுங்களை ஒரு கை பார்த்தாதான் சரி வரும். தள்ளு. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், என்ன நிம்மதியா படிக்க விடு. ஆமா, தனி ரூம் இருந்தானே கேட்ட, இப்ப என் ரூம்க்கே வந்துட்ட பாத்தியா? இப்ப என்ன, நான் ஏன் ரூம்க்கே போயிட்டுமா? இல்ல 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 வேணாம், நீ இங்கே நிம்மதியா படிச்சுக்கோ. அப்போ உன் திருவாயை மூடிக்கிட்டு இரு.
வெற்றி! ஐயோ வெற்றி, கையை விட வெற்றி, வேண்டாம் வெற்றி. மாட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் தனியா இருக்கோம். வெளியூர், நைட் நேரம் வேற. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாது சக்தி. வெற்றி வெற்றி ப்ளீஸ் வெற்றி, கையை விட வெற்றி, விடு வெற்றி, வேண்டாம் மாட்டேன். வெற்றி. வெற்றி சொன்னா கேளு. வெற்றி வேண்டாம் வெற்றி, வெற்றி வெற்றி, வெற்றி வெற்றி. ஐயோ கையை விடுறா, விடு சொல்றல. எனக்கு எக்ஸாம் இருக்கு, விடு வெற்றி. வெற்றி வெற்றி சொன்னா கேளு வெற்றி, வேண்டாம் கையை விடு, விடு வெற்றி, விடு விடு. இந்தா டீ குடி. நைட்டு முழுக்க கண் முடிச்சு படிக்கணும்ல, அதான். ஹலோ மேடம், கண்டதையும் நினைச்சு கற்பனை பண்ணாம ஒழுங்கா படிங்க. விடு வெற்றியாம்ல, நான் எங்க பிடிச்சேன்? எல்லாம் கற்பனை. ஐயோ பார்க்காத படி. இப்பவே மணி 9 ஆயிடுச்சு. எக்ஸாம் எழுத 10 மணிக்குள்ள அங்க போகணுமே. இந்த வெற்றி எங்க போனானே தெரியலையே. காலையில எங்க ஊர் சுத்த போனேன். எக்ஸாம்க்கு 10 மணிக்குள்ள போகணும்னு தெரியாதா? அதெல்லாம் தெரியும். பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோவில் இருந்துச்சு, நீ நல்லா பரீட்சை எழுதணும்னு அங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தா திருநீர், குங்குமம் வச்சுக்கோ. ஒரு நிமிஷம், வா.
திருநீரே உன் கண்ணில் விழாது. இந்தா சீக்கிரம் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம். டிஃபன் சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இல்லை வெற்றி, நம்ம கிளம்பலாம். சாப்பிடாம வெறும் வயிற்றுல போனால் எப்படி எக்ஸாம் எழுதுவ? அதெல்லாம் நான் எப்படியே பாத்துக்கிறேன் வெற்றி, முதல்ல போலாம். என்ன சக்தி நீ? அண்ணா ஆட்டோ சொல்லிருந்தனே வந்துருச்சா? கீழே வெயிட் பண்றாங்கம்மா. அண்ணே சரி. சாவி தாங்க, நாங்க வரதுக்குள்ள ரூமை கொஞ்சம் சுத்தம் பண்ணி ஓகே சார், வைக்க. ஓகே. வா போலாம். அண்ணே போலாம். அவங்க கிளம்பிட்டாங்க. ஆட்டோ நம்பர் TN09 BV 1706.